கிறிஸ்துவில் பாசத்திற்குரிய கருத்தப்பிள்ளையூர் இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் விவிலிய பணிக்குழுவிலிருந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கருத்தப்பிள்ளையூர் பங்கில் அன்பியங்களுக்கு இடையேயான விவிலிய வினாடி வினா போட்டியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் விவிலிய பகுதிகளான ஐநூல்களிலிருந்து உங்களுக்கு 10 சுற்றுகள் அடங்கிய விவிலிய வினாடி வினா கேட்கப்படும். ஐநூல்களான தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம் போன்ற நூல்களிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இச்சுற்றுகளுக்குண்டான விதிமுறைகளை இந்த காணொளியில் நீங்கள் காணலாம். எனவே உங்களை சந்திக்க வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நாங்கள் உங்கள் பங்கிற்கு வருகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறோம். விவிலிய வினாடியில் நாம் விளையாடுவோம். விவிலியம் வாசிக்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எனவே இதயங்கள் மலர இறை வார்த்தையை வாழ்வாக்கிட உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பிய மண்டலங்களுக்கிடையான விவிலிய வினாடி வினா போட்டியிலே பங்கு பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பாளையங்கோட்டை மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவானது மகிழ்வோடு வரவேற்கிறது. முதல் சுற்று, படம் பார்த்து பதில் சொல். ஒரு குழுவிற்கும் 3 படங்கள் காண்பிக்கப்படும். படங்கள் சுட்டி காட்டுகிற சரியான நபரை 1 நிமிட கால அளவுக்குள் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 2வது சுற்று பாட்டுக்குள் பதில். இது ஒவ்வொரு குழுவிலிருந்தும் 2 பேர் நீங்க விளையாட வருவீங்க. ஒருத்தங்க காதுல ஹெட்செட் மாட்டிருப்பாங்க. எதிரில இருக்கிறவங்க ஒரு 3 ஆப்ஷன் சத்தமா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சவுலின் அழைப்பு. ஹெட்செட் மாட்டி இருக்கிறவங்க சரியான பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா 10 மதிப்பெண்கள். இதே மாதிரி 3 கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படும். மூன்றாவது சுற்று, முடிவு உன் கையில். திரையில் 9 பாக்ஸ்கள் கொடுக்கப்படும். அந்த பாக்ஸில் இருந்து ஒரு தலைப்பை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைப்பில் இருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். நான்காவது சுற்று, இதுவா அதுவா. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் போட்டி. திரையில் கேள்வி ஒளிபரப்பப்படும். 4 விடைகள் கொடுக்கப்படும். சரியான விடையை கூற வேண்டும். ஒரு குழுவிற்கு 4 கேள்விகள் கேட்கப்படும். 1 நிமிட கால அளவு. பிரியமானவர்களே, 5வது சுற்று வீடியோ ரவுண்ட் சுற்று. ஒவ்வொரு குழுவிற்கும் 2 வீடியோக்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வீடியோல மியூட் பண்ணி நிகழ்வு மட்டும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல வந்துகிட்டு இருக்கும். அந்த வீடியோவை நீங்க பார்த்து சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மதிப்பெண்கள். சரியான நிகழ்வுக்கு 10 மதிப்பெண்கள், அதிகாரத்திற்கு 10 மதிப்பெண்கள், எந்த நூல் என்பதற்கு 10 மதிப்பெண்கள், மொத்தம் 30 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆறாவது சுற்று, சரவெடி பதிலடி. ஒவ்வொரு குழுவிற்கும் 10 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் கூறுபவர்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஏழாவது சுற்று, அசலா நகலா. சரியா தவறாதான். ஒவ்வொரு குழுவிற்கும் 10 வினாக்கள் கொண்ட வினாத்தாள் கொடுக்கப்படும். சரியா தவறா என எழுதி 1 நிமிடத்துக்குள் கொடுக்க வேண்டும். முதலில் மண்டலத்தின் பெயரை எழுதி கொடுக்க வேண்டும். எட்டாவது சுற்று, கனெக்ஷன் கேம். இது ஒவ்வொரு குழுவிற்கும் 2 கனெக்ஷன் கேம் கொடுப்பாங்க. 4 இமேஜ் இருக்கும். அதை நீங்க தொடர்பு படுத்தி, அது இடத்தின் பெயரா இருக்கலாம், நபரின் பெயரா இருக்கலாம்,
ஒவ்வொரு கனெக்ஷன் கேமுக்கும் 30 நொடிகள் வழங்கப்படும். நீங்கள் சரியான பதில் சொல்லிவிட்டீர்கள் என்றால் 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஒன்பதாவது சுற்று யார் யாரிடம் கூறியது. ஒவ்வொரு குழுவிற்கும் 10 வினாத்தாள் அடங்கிய கேள்வி பதில் கொடுக்கப்படும். அந்த கேள்வி பதிலை நிரப்பி உங்கள் மண்டலத்தின் பெயரை எழுதி 1 நிமிட கால அவகாசம் கொடுக்க வேண்டும். பத்தாவது சுற்று இணை சொற்கள் கண்டுபிடித்தல். பயப்படாதீங்க. ஒரு நபரை பற்றிய 5 குறிப்புகள். முதல் குறிப்பிலேயே சரியான நபரின் பெயரை சொல்லிவிட்டால் 50 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். 4வது குறிப்பு, 3வது குறிப்பு, 2வது குறிப்பு, முதல் குறிப்பு என்று நீங்கள் சொல்லும் போது 10 மதிப்பெண்கள் குறைக்கப்படும்.